தமிழ்மட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஏற்கனவே இப்போ தான் சமீபத்தில் ஒரு குற்றச்சாட்டு வந்தது சென்னை கார்ப்பரேஷன் மேலே, மேயர் பிரியா அவங்க மேலே. என்ன குற்றச்சாட்டு அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவிலே பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரியாக இன்னொரு குற்றச்சாட்டை திரும்ப அவங்க மேலே வைக்கும் விதமாக ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டு செய்தித்தாள்களில் இப்போது பேசப்பட்டுருக்கு சென்னை மாநகராட்சி மேலே. அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அர்பன் பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்கு இல்லையா, ஒரு 13 அர்பன் பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸில் ஸ்டாஃப் பற்றாக்குறையாக இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு 13 அர்பன் பிரைமரி ஹெல்த் சென்டரில் இருக்கக்கூடிய 29 துப்புரவு பணியாளர்கள் மற்றும் செவிலியர்கள் இவங்க எல்லாரையும் இவங்க என்ன வேலை பார்க்கறதுக்காக அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டாங்களோ அந்த வேலையை விடுத்துட்டு 2 ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய வீட்டில் நீங்கள் ஷிஃப்ட் முறையில் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கிரேட்டர் சென்னை கார்பரேஷன்லேருந்து அவங்களுக்காக வேலை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போது பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஏற்கனவே சென்னை மாநகராட்சி மேயர் அவங்க அலுவலகத்தில் தபேதாராக பணியாற்றியவங்களை பணியிட மாற்றம் செஞ்சாங்க மணலிக்கு. அதுக்கான காரணமாக அவங்க போட்டுட்டு வந்த லிப்ஸ்டிக் தான் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் பேசுபொருளாக இருந்து அந்த விஷயமே இன்னும் ஓஞ்சு முடியலை. ஸோ அதுக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனை திரும்ப வந்திருக்கு. அந்த 2 ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸில் ஒருத்தர் இதற்கு முன்னாடி சென்னை மாநகராட்சியில் பிரின்சிபல் செக்ரட்டரியாக இதுக்கு முன்னாடி இருந்திருக்காரு. இன்னொருத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசில் இருக்கக்கூடிய ஒரு 4 துறைகளில் வேலை பார்த்த ஒரு நபராக அவர் இருந்திருக்காரு. இந்த 2 ஐஏஎஸ் அதிகாரிகளோட வீட்டில் தான் இந்த 29 பேரை வேலைக்கு போக சொல்லியிருக்காங்க அன்அஃபிஷியலாக. இந்த பிரின்சிபல் செக்ரட்டரி இருக்கார் இல்லையா, இதுக்கு முன்னாடி சென்னை மாநகராட்சியில் பிரின்சிபல் செக்ரட்டரியாக இருந்தவரோட வீடு அண்ணா நகரில் இருக்குது. அங்கே ஒரு 2 மாடி அடுக்குமாடி குடியிருப்பில் எஃப் பிளாக் அப்படிங்கிற ஒரு பிளாக்ல அவரோட ஃப்ளாட் இருக்குது. ஸோ அங்கே போய் எந்த செய்தி நிறுவனத்துக்கு தகவல் கிடைச்சதோ அவங்க அங்கே போய் நேரில் போய் பார்த்துருக்காங்க. ஸோ அங்கே போய் பார்த்ததுக்கு அப்புறமாக தான் இது மாதிரியான நிறைய விஷயங்கள் தொடர்ந்து தெரிய வந்திருக்கு. அங்கே வேலை செய்யக்கூடிய அந்த ஊழியர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களையும் செய்தித்தாள்களை அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அங்கே அந்த ஃப்ளாட்டில் அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒருத்தராவது அங்கே கண்டிப்பாக இருக்கணும் அவங்களுக்கு பாதுகாப்புக்கு, அங்கே அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்க இன்னும் நிறைய விஷயங்கள் அந்த ஊழியர்கள் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரோஸ்டர் முறையில், அதாவது அன்சைன்டாக கையெழுத்திடாத ரோஸ்டர் முறையில் அவங்க ஒரு லிஸ்ட்டே போட்டு வச்சுருந்துருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த ஊழியர்களுடைய பெயர், ஃபோன் நம்பரு, எந்த தேதி, எந்த டைமுக்கு அவங்க ஷிஃப்ட்டு முறைப்படி எந்த டைமில் வரணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒரு சார்ட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அந்த சார்ட் முறைப்படி தான் இவங்க எல்லாருமே அந்த வீடுகளுக்கு ஷிஃப்ட்டு முறைப்படி போயிருக்காங்க. அந்த ஷிஃப்ட்டுமே எப்படி அப்படின்னா, நைட் 8 மணிலேருந்து காலையில் 8 மணி வரைக்கும் ஒரு ஷிஃப்ட்டு, அப்புறம் காலையில் 8லேருந்து அவங்க ஒருத்தர் போனதுக்கப்புறமா அந்த 8லேருந்து திரும்ப நைட் 8 மணி வரைக்கும் ஒருத்தவங்க. இது மாதிரியான ஷிஃப்ட் முறையில் தான் அங்கே அவங்களுக்கான வேலை கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த செய்தி நிறுவனம் அங்கே போய் நேரில் போய் பார்த்தப்போ அந்த வீட்டில் ஒரு வயதான பெண்மணி இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் அந்த ஐஏஎஸ் அதிகாரி அங்கே தான் குடியிருக்காரா அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறதையும் அந்த செய்தித்தாளில் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இந்த சம்பவம் எப்போ பெரிதாக பேசப்படுது அப்படின்னா, கடந்த செப்டம்பர் 23ஆம் தேதி, அதாவது கடந்த திங்கட்கிழமை ஸ்டாஃப் ஒருத்தவங்க காலையில் வேலைக்கு போகிறாங்க. ஸோ அப்போ எல்லா ஸ்டாஃப்ஸுமே அங்கே இல்லை இதுக்கப்புறம் நாங்கள் போக முடியாது, இது மாதிரியான வேலைகளை நாங்கள் திரும்ப இதுக்கு மேலே நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து பேசும்போது தான் இந்த விஷயம் வெளியிலே வருது. அது வரைக்குமே இந்த விஷயம் வெளியில் வரல. அவங்களுக்கு இது மாதிரியான விஷயத்த ஃபஸ்ட்டே நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொன்ன அந்த முதல் நாள்ல இருந்தே அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து இல்லை நாங்கள் போக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அவங்க இல்லை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் போய் தான் ஆகணும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாங்களே உங்களை பிக்கப் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் அவங்களுக்கு சொல்லி அவங்கள வற்புறுத்தலின் பேரில் தான் இந்த வேலைகளை இவ்வளோ நாள் அவங்க செய்ய வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் அங்கே வேலை பார்த்த ஊழியர்கள்கிட்ட இருந்து இந்த செய்தி நிறுவனத்திலேருந்து போனவங்க கேட்ட கேள்விகளுக்கு அவங்க பதிலாக சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அங்கே என்ன மாதிரியான வேலைகள்லாம் அவங்க செய்ய சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டப்போ, அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன மாதிரியான இருக்குது அப்படின்னு கேட்டப்போ, அவங்க அங்கே இருக்க அந்த வயதான
ஆட்களை வந்து நாங்கள் பார்த்துக்கணும். அவங்கள குளிக்க வைக்கிறதுலேருந்து அவங்களுடைய ட்ரெஸ்ஸை வந்து துவைச்சி போடுறதுலேருந்து இது மாதிரியான வேலைகள் எல்லாமே வந்து நாங்கள் வந்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரிலாம் வேலை செய்கிறீங்களே, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சம்பளம் அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அதெல்லாம் எங்களுக்கு எதுவும் தரதில்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் அவங்க குறிப்பிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கே வந்து தெரியுது இது வந்து எங்களுடைய வேலை இல்லை, நாங்கள் வந்து அங்கே பிஹெச்சி யூபிஎஸ்சியில் தான் வேலை செய்ய வந்தோம், அந்த இடத்துக்குள்ள வேலை அப்படிங்கிறதுனால தான் எங்கள் வீட்லேயுமே வந்து ஒத்துக்கிட்டு எங்களுக்கான வேலை இது இல்லை, ஸோ எங்களுக்கு எந்த வேலை கொடுத்தாங்களோ அந்த வேலைக்காக மட்டும்தான் எங்களை வீட்டில் இருந்துமே அனுப்புகிறாங்க, இது மாதிரியான வேலைகளுக்கு நாங்கள் வர்றோம் அப்படிங்கிறதுனால எங்கள் வீட்லேயுமே சண்டை வருது, வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது பிடிக்கல, ஸோ சண்டை வருது. அது மட்டும் இல்லாமல் மார்னிங் 8 to நைட் 8, நைட் 8லேருந்து மார்னிங் 8 அப்படின்னு வந்து ஷிஃப்ட் மாதிரியான வேலைகள்லாம் பார்க்குறதுனால நைட்டில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து அந்த வீட்டிலேயே தங்குற மாதிரி இருக்குது. யாருனே தெரியாத ஒருத்தவங்க வீட்டில் போய் நாங்கள் எப்படி தங்க முடியும், இது எப்படி எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் ஒத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள் வந்து சொல்கிறாங்க. இப்படி கிட்டத்தட்ட 13 யூபிஹெச்சிலிருந்து 29 பேர்கிட்ட இந்த வேலைகளுக்கே அவங்க வந்து வந்துட்டு இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒவ்வொரு யூபிஹெச்சிலையுமே 2 நர்ஸுகள், அதாவது செவிலியர்கள் மட்டும்தான் வந்து அங்கே வேலை பார்க்குறாங்க. அப்படிங்கிறப்போ அவங்களுக்கான வேலை சுமை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்க வேலை முடிந்த நேரத்தை தாண்டியும் கூட எக்ஸ்ட்ராவும் அவங்க வந்து பாலிகிளினிக்ஸ் இது மாதிரியான விஷயங்கள்ல போய் வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தம் அவங்களுக்கு ஏற்படுது. ஏன்னா இங்கே 29 பேர்கிட்ட வந்து 13 யூபிஹெச்சிலேருந்து வராங்க அப்படின்னா அப்போ அந்த இடங்கள்லாம் வந்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய விஷயம் வந்து கண்டிப்பாக பாதிக்கப்படுது. இந்த ஐஏஎஸ் ரெண்டே ஐஏஎஸ் அதிகாரிகளுக்காக வேலை செய்ய வந்ததுனால அங்கே அந்த யூபிஹெச்சியில் நாள்தோறும் போய் அங்கே போய் தங்களுடைய உடம்பை வந்து குணப்படுத்திக்கணும்னு நினைக்கிற மக்கள், அப்பாவி மக்கள் இதில் வந்து பாதிக்கப்படுறாங்க கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் வந்து இதில் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அங்கே வேலை பார்க்கக்கூடிய அந்த ஊழியர்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, எங்களோட ஒர்க் டைம் அப்படிங்கிறது 4 மணி வரைக்கும் தான். அதுவுமே நாங்கள் வந்து யூபிஹெச்சியில் தான் ஒர்க் பண்ணணும், எங்களோட ஒர்க்கு 4 மணி வரைக்கும் தான். அதுக்கப்புறமாக நாங்கள் எங்களுடைய சொந்த வேலைகளையும் வீட்டு வேலையும் பார்த்துக்கணும். அப்படி இருக்கிறப்போ வந்து இங்கே 8 மணி வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிறதுனால இது எங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக ஆகுது. இதனால எங்கள் குடும்பத்துக்குள்ள எங்களுடைய வீடுகளுக்குள்ள சண்டைகள் அதிகமாக வருது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில பெண்கள் வந்து கை குழந்தைகளை வச்சுருக்கக்கூடிய பெண்களாக இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் திருமணம் ஆக போகிற பெண்களாக இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ இதெல்லாம் தேவையில்லாத ஒரு குழப்பத்தை அவங்க வீடுகளுக்குள்ளே உண்டாக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் எங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அந்த செய்தி நிறுவனத்துக்காக வந்து அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய அலுவலர்கள்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த செய்தி நிறுவனம் வந்து அதையும் போய் கேட்டிருக்காங்க. சிட்டி ஹெல்த் ஆஃபீஸர் ஜெகதீசன் அவர்கிட்ட போய் கேட்டதுக்கு இல்லை, ஃபஸ்ட்டு வந்து இது அன்சைன்ட் விஷயம், ஸோ வந்து இது அன்அஃபிஷியல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது அன்அஃபிஷியல்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் இன்னும் நாங்கள் ஒரு சில ப்ரூஃப்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த செய்தி நிறுவனத்துலேருந்து சொன்னதுக்கு அப்புறமாக ஓ அப்படியா சரி ஓகே நாங்கள் இதை வந்து செக் பண்ணுறோம், செக் பண்ணிவிட்டு ஒருவேளை இது மாதிரியான விஷயங்கள் நடந்திருந்தா இனிமேல் நடக்காமல் நாங்கள் சரி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த இதுக்கு முன்னாடி சென்னை மாநகராட்சியில் வேலை பார்த்த பிரின்சிபல் செக்ரட்டரி இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட பேசினதுக்கும் அவருமே இது மாதிரி தான் சொல்லியிருக்காரு. சரி இனிமேல் இது மாதிரி நடக்காமல் பார்த்துக்குறோம், இது சரி பண்ணிக்கிறோம் நாங்களே அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காரு. சரி இவங்க தான் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்தி நிறுவனம் KN நேரு அவர்களையுமே வந்து தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க. அவர்கிட்ட பேசினதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நான் இன்னொரு நாள் ஃபோன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த அவர் சொல்லிவிட்டு அவருமே ஃபோனை வச்சுருக்காரு. ஸோ செப்டம்பர் 23ஆம் தேதி அவங்க எல்லாரும் சேர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து அதுக்கப்புறமாக வேலையை நிறுத்தியிருக்காங்க, அங்கே போகிறத அந்த வீடுகளுக்கு வேலைக்கு போகிறத. அதுக்கப்புறமாக அந்த செய்தி நிறுவனத்துக்கு தகவல் தெரிஞ்சு அவங்க இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் பேசியிருக்காங்க. ஸோ இந்த செய்தி நிறுவனம் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த செய்தி இன்னைக்கு செய்தித்தாள்களில் வந்திருக்கு அப்படிங்கிறப்போ இப்போது நாங்கள் இந்த செய்தியை பப்ளிஷ் பண்ணுற வரைக்கும் கூட நாங்கள் யார்கிட்டலாம் பேசணுமோ KN நேரு அவர்களாக இருக்கட்டும், சிட்டி ஹெல்த் ஆஃபீஸராக இருக்கட்டும், இவங்க தரப்புலேருந்து எந்த ஒரு பதிலுமே அளிக்கலை, அவங்க வந்து மௌனம் தான் காக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அவங்க வந்து இந்த தகவலோடு சேர்த்து சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ திராவிட மாடல்னு வார்த்தைக்கு வார்த்தை பேசுகிறீங்க, பகுத்தறிவு இது மாதிரியான நிறைய விஷயங்களை பேசுகிறீங்க. அப்படிங்கிறப்போ உங்களுடைய ஆட்சியில் இது மாதிரியான விஷயங்கள் நடக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா அவங்க வந்து
தொடர்ந்து இது மாதிரியான சர்ச்சைகளை சிக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ என்ன மாதிரியான ஆட்சிகள் நடக்குது, சென்னையில் மாநகராட்சிக்குள்ளேயே என்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி எழுது. ஏற்கனவே தொடர்ந்து நிறைய துறைகள் அடுத்தடுத்து சர்ச்சைக்குள்ளே சிக்கிக்கிட்டே இருக்குது. பள்ளிக்கல்வித்துறையாக இருக்கட்டும், சுகாதாரத்துறையாக இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயங்களும் சின்ன சின்ன விஷயங்கள் ஆரம்பித்து எல்லா விஷயங்களுமே சர்ச்சைக்கு தொடர்ந்து எழுப்பிக்கிட்டே இருக்கக்கூடிய நேரத்தில் திமுக ஆட்சிக்கு திரும்பவும் ஒரு களங்கத்தை உண்டாக்கக்கூடிய விதத்தில் மாநகராட்சிக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் ஏற்படுத்துது. அப்படிங்கிறப்போ இந்த விஷயம் திரும்பவும் திமுகவுக்கு அவப்பெயரை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ உயர் அதிகாரிகள் இது மேலே தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து இதுக்கப்புறம் இது மாதிரியான விஷயங்கள் நடக்காமல் பார்த்துக்கிட்டா மட்டும்தான் அரசு மக்களுக்கான அரசாக இருக்குது அப்படிங்கிறதுல மக்களுக்கு கொஞ்சமாவது நம்பிக்கை இருக்கும். அப்படி இல்லாத வரைக்கும் இது மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அப்படிங்கிறப்போ மக்களுக்கான அரசாக இது இருக்கா, இந்த அரசு யாருக்கானதாக இருக்குது, ஒரே ஒரு 2 IAS ஆஃபீஸர்களுக்காக அத்தனை மக்களுக்காக வேலை செய்கிறவங்கள நீங்கள் இங்கே போய் அவங்கள குளிப்பாட்டு விடுறதையும் அவங்களுக்கான ட்ரெஸ்ஸை துவைச்சு போடுறதுக்குமா அவங்க சம்பளம் வாங்குறாங்க அப்படிங்கிற கேள்வியை மக்கள் இன்னும் ரொம்ப பெரிய போராட்டமாக இதை முன்னெடுத்து கேட்கறதுக்கு முன்னாடியே அரசு விழித்து கொண்டு இது மாதிரியான விஷயங்களை இதுக்கப்புறம் நடக்க விடாமல் பார்த்தா மட்டும்தான் இது மக்களுக்கான அரசாக இருக்கும். அப்படி செய்தால் மட்டும்தான் மக்கள் திரும்பவும் இந்த அரசை இந்த அரசு தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய நிலை இருக்கணுமே தவிர்த்து ஐயோ இந்த அரசா வேணாம்ப்பா அப்படின்னு ஓடி போகிற அளவுக்கு இருக்கக்கூடாது. ஸோ உயர் அதிகாரிகள் இதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு இதுக்கப்புறமாவது இது மாதிரியான சம்பவங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கான வழியை பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.